இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 119வது அதிகாரம் 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் எழுதுகிறார், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு பெரிய வாஞ்சை பாருங்க. ஆண்டவரே, உடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த வேதத்தில் இருக்கிற அந்த மகத்துவங்களை, அந்த அதிசயங்களை, அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய இருதயமாகிய மனக்கண்களை திறந்தருள வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை நாம் ஆண்டவரிடத்துல கேட்கிறோம். ஆண்டவரே, எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும், இந்த ஆசீர்வாதம் வேண்டும். என்னுடைய வாழ்வில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் மாற்றும் என்று சொல்லி நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக எத்தனையோ ஜெப விண்ணப்பங்களை நாம் ஆண்டுடைய சமூகத்திலே வைக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் என்றைக்காவது ஆண்டவரே, உடைய வேதத்தில் இருக்கிற ரகசியத்தை நான் பார்க்கணும், அந்த வேதத்தை நான் தியானம் பண்ணணும், அந்த தியானம் பண்ணி முறையிடுகிறவராய் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா ஆண்டுடைய சமூகத்துல? இந்த காலை வேளையில ஒருவேளை அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் நம்மள இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்கணும். ஒருவேளை இல்லைன்னா நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே இந்த வேதத்தை வாசிக்கணும், அதுல இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை நீங்க திறந்து ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தரணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கிறவர்களா இருக்கணும். ஈசாக்கு தியானம் பண்ணி முறையிடுகிறவராயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வாசிப்பு, ஜெபம், வேத தியானம் ஒரு கிறிஸ்தவ மனிதனுக்கு மிகவும் அவசியம் பிரியமானவர்களே. ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு அது மிகவும் அவசியம். அது கடமை அல்ல, அது பயத்தினால் செய்யப்படுகிறது அல்ல. ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த அன்பு, அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் அல்லவா. எங்கேயோ அலைந்து திரிந்திருந்த நம்மளை மீட்டு ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார் அல்லவா. அந்த தெய்வத்தை, அவருடைய அதிசயங்கள், அவர் செய்த காரியங்கள், இந்த வேதத்துல இருக்கிற மகத்துவங்கள், அதை நாம் பார்க்கும்படி நம்முடைய கண்களை ஆண்டவர் திறக்கணும்னு சொல்லி இந்த காலை வேளையில நம்ம கேட்கணும் பிரியமானவர்களே. இந்த வாஞ்சையோடு அவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்வில் அவருடைய அதிசயங்களை காணும்படி அவர் செய்வார். இந்த வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அதன் மூலமாய் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார் பிரியமானவர்களே. இதுல பார்க்கும்போது இந்த சங்கீதக்காரன் அந்த அந்த அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை நீங்க திறந்தரலாம் ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசியரின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் போது எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசித்தவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிற அந்த காலை வேளையில ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே, கிறிஸ்துவை அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பி இருக்கிறார், அவர் மூலமாய் பலத்த கிரியைகளை நடத்தி இருக்கிறார், அவருடைய வல்லமை பெரியது, அவர் நம்மிடத்துல காண்பிக்கிற அந்த மகா மேன்மையின் மகத்துவம் மிகவும் அது மேலானது. இந்த ஒரு அறிவு, இந்த ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை, அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் நமக்கு தரணும். அவரோடு நாம் இணைந்திருக்கும் போது இந்த வேதத்தின் ரகசியங்களை நம்ம வாசித்து தியானம் பண்ண ஆண்டவர் அந்த ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு அவர் தருவார். அவரோடு இணைந்து வாழுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாய் நாம் கடந்து வரும்போது ஆண்டவர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவார். ஏதோ வாசித்து விட்டு போனோம் என்று அல்ல, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆண்டவர் இந்த பகுதியோடு என்னிடத்துல என்ன பேசுகிறார், என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்,
என்பதிலே என்கிற காரியங்களை ஆண்டவரிடத்துல கேட்டு அதை நம்முடைய வாழ்விலை மாற்றி அமைக்கிறவர்களாய் மாறணும் பிரியமானவர்களே. அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலை பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்து பாருங்க, எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்றால், அவருடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கும் போது இருதயம் குத்தப்படுகிறவர்களா இருக்கிறோமா? அந்த வசனம் நம்மோடு பேசுகிறதா இருக்கிறதா? அப்பொழுது நாம் உண்மையாகவே அந்த வேத வசனத்தோடு நம் தியானத்தோடு நாம் வாசிக்கிறோம் என்று அர்த்தம். அது நம்மோடு இடைப்படவில்லை என்றார், இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்படவில்லை என்றார், ஏனோ தானோ என்று ஏதோ வாசிக்கிறோம் என்றுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்விலே கிரியை செய்ய வல்லமை உள்ளது. அது ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதா இருக்கிறது. அது ஒரு கண்ணாடி போன்றது. ஒரு கண்ணாடியிலே நம்முடைய முகத்தை பார்க்கும்போது நம்முடைய முகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும், உடம்பில் இருக்கிற எல்லா காரியங்களும் தெரிகிறது போல இருதயமாகிய அந்த கண்களே மனதில இருக்கிற அத்தனை காரியங்களையும் அது வாசிக்க வாசிக்க நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நம்மள இருக்கிற குறைகளை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் திருந்த வேண்டும் என்று அது போதித்து நடத்துகிறது. அன்பானவர்களே, அவ்வளவு வல்லமை உள்ள அந்த வார்த்தைகளை நாம் எப்படி படிக்கிறோம், எப்படி வாசிக்கிறோம், எப்படி தியானிக்கிறோம்? வாஞ்சையோடு வாசிக்கிறோமா, அல்லது ஏதோ வாசிக்கணும் கடமை என்று வாசிக்கிறோமா? இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்கணும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துடலாம் சுவாமி என்று கேட்கிறார். இந்த காலை வேளையிலே நாமளும் கேட்போமா, ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த வேதத்தின் ரகசியங்களை நான் பார்க்கும்படி, அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துடலப்பா. இந்த வேதம் என் மனமகிழ்ச்சி அப்பா. அந்த வேதம் மாத்திரம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இராதிருந்தா என்னுடைய துக்கத்துல என்றைக்கோ நான் அழிந்து போயிருப்பேன் அப்பா. ஆனா இன்றைக்கு அந்த வேதத்தின் ரகசியங்களை எனக்கு எழுதி கொடுத்திருக்கீங்கப்பா. ஒரு வசனத்துல வாசிக்கிறோம், நான் அவர்களுக்கு என்னுடைய வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணுகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே எத்தனை பேர் அந்நிய காரியமா எண்ணுகிறோம்? அப்படி சொந்த காரியங்களுக்கு எவ்வளவோ நேரங்களை செலவிடுகிறோம். ஆண்டவருக்கு என்று நேரத்தை செலவிடுகிறோமா? வேத வாசிப்புக்கு என்று நேரம் செலவிடுகிறோமா? வேத தியானத்துக்கு என்று நேரத்தை செலவிடுகிறோமா? காலையில எழும்பின உடனே என் ஆண்டுடைய சமூகத்துல நான் இருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், அல்லது இந்த உலகத்தில் எல்லா அலுவல்களையும் செய்துட்டு கடைசியா என் ஆண்டவருக்கு கொஞ்சம் போல நேரத்தை கொடுத்து நான் வேதத்தை வாசிப்பேன்? இல்லை பிரியம். அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த உலகத்துல யாருக்கு கொடுக்கப்படாத ஒரு பெரிய பொக்கிஷத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வேதத்தின் மகத்துவத்தை அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை பார்க்கும்படி என் இருதய மனக்கண்ணை திறந்தருளும் ஆண்டவரே என்று இந்த காலை வேளையில கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு அதை திறந்து மனக்கண்களை, பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்து இந்த வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவார். அது நிமித்தம் நம்முடைய வாழ்வை அவர் ஆசிர்வதிப்பார். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.